விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மீது அதே கட்சியைச் சேர்ந்த மாவட்ட கவுன்சிலர் கணேசன் கொலை மிரட்டல் புகார் அளித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட கவுன்சிலரான கணேசன் என்பவர் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் சங்கர் கண்ணனிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தான் 3வது வார்டு மாவட்ட கவுன்சிலராக இருந்து வருவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தனது வார்டு பகுதிக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை தான் கோரிக்கை விடுத்தும் தான் செல்லும் கட்சி கூட்டங்களுக்கு வரும் அதிமுக எம்எல்ஏ மான்ராஜ் தனக்கு அடிக்கடி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், இந்த நிலையில் 25ஆம் தேதி தனது அண்ணனான செல்வத்தை தொடர்பு கொண்ட மான்ராஜ் வரும் மாவட்ட கவுன்சிலர்கள் கூட்டத்தில் வைத்து தன்னை கொன்றுவிடுவேன் என்றும், தனக்கு கொலை செய்வது ஒன்றும் புதிதல்ல என்றும் மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவித்திருந்தார். உங்க வீட்டுல ஒருத்தன் உனக்கு பங்குக்கு வந்து படுத்து கிடக்காம பத்தியா? இல்ல என்ன சொல்லுங்கண்ணா. இப்ப வீட்டுல நெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன குரூப்ல ஓடுறது? எப்பண்ணே வீட்டுல ஆள் இல்ல? எல்லா ஏடிங்க குரூப்ல எல்லா குரூப்லயும் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கேன்? ஏங்க நான் பேசின இந்த ஆடியோ வந்து போய் யூடியூப்ல இருந்த ஆடியோ போய் எடுத்து எல்லாம் நெட்ல போட்டிருக்காங்க. வீட்டுல இல்லையா? நேரத்தை கொலை நடக்கலையாங்க. நான் ஆள் அனுப்புறேன். ஒரு கஞ்சிக்கு செத்த கஞ்சிக்கு இல்ல. ஏன்னா எங்க இருக்கீங்க? நான் வீட்டுல வர்றேன். எங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கேன். சென்னை. அவனை இன்னைக்கு சோழி முடிக்கல. வீட்டுக்குள்ள கொலை நடக்கும். புண்டை நான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் இவன்ட்ட என்னமாவது பேசிருப்பனா? நான் என் தாய் தாப்பனு கூட 3 மணி நேரம் ஆஸ்பத்திரியில உட்காரல. நான் பேசுறேன். பிரசிடண்ட் வந்துருக்காங்க உங்க கூட? என்னது பிரசிடண்ட் வந்துருக்காரா பஞ்சாயத்துல? கேட்டதுக்கு பேசியா சும்மா உடிச்சுக்கிட்டு? இல்லண்ணே, நான் உங்களோட வரணும்னு சொன்னார்ல, அதான் கேட்டேன். நான் பேசுறேண்ணே, பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன். சொல்லுவான் வீட்டுல கொலை நடந்தவன் சொல்லுவான். அதுதானே நான் பேசுறேண்ணே. என்ன சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. அவனுக்கு சொந்த வந்தா ஒரு அண்ணக்காவி கிடையாது. நீ கஞ்சி கட்டிட்டு இருக்க. ஆமா தகுதிக்கு மீறி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இதனையடுத்து நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மனு தொடர்பாக வன்னியம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பி விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு சென்னையில் நடக்கவுள்ள நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது அக்கட்சியைச் சேர்ந்த மாவட்ட கவுன்சிலர் ஒருவர் கொலை மிரட்டல் புகார் கொடுத்திருப்பது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.